முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கேட்டிருப்போம். இப்படி ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமாவாச்சும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணியிருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த விஷயத்த பண்ணால் நம்ம என்ன நினைப்பாங்களோ, இல்லை நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணால் மற்றவங்களுக்கு பிடிக்குமோ இல்லை பிடிக்காதா, இல்லை நம்ம பண்ணுற விஷயத்த நமக்கு முதல்ல பிடிக்குமோ இல்லை பிடிக்காதா அப்படின்னு நினச்சி யோசிச்சோ இல்லை பயந்தோ நிறைய நேரங்கள்ல அந்த விஷயத்த நம்ம பண்ணாமே இருந்துருவோம். அதையும் மீறி அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம்னு நினைச்சாலும் நாளைக்கு பண்ணலாம் இல்லை இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டு நிறைய நேரங்கள் அந்த விஷயத்த பண்ணாமல் விட்டுருவோம். இந்த மாதிரி சில பல காரணங்களை சொல்லி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறதே கிடையாது. நம்ம வாழக்கூடிய ரொம்ப ஒரு வாழ்க்கை தான். அதனால நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுனால பெருசாக என்ன ஆயிரப்போது, நம்ம கூட இருக்க ஒரு 4 பேர் நம்ம பண்ணுற விஷயத்த பார்த்து சிரிப்பாங்க. இல்லை இதெல்லாம் உனக்கு தேவையா, இல்லை இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அவ்வளோதானே. ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் ரெகுலேட்டரோடு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுவே போதுமானது. இன் அவர் லைஃப் ட்ரைன் ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம் நியூ திங். இட் இஸ் நாட் அபவுட் ஒரிங் ஆர் ஸ்கேர்ட் அபவுட் சம்திங் எல்ஸ். ஒரு முறை அந்த ஒரு விஷயத்த நமக்காக தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே.